ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அன்மிகா ஜெலீஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா கார சட்னி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையுமே ஒரு கைப்பிடி சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 துண்டு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூனு உளுந்து, 2 வரமிளகா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி. வரமிளகா வந்து நான் 2 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் காரமாக சாப்பிட மாட்டோம். அதனால் நாங்கள் 2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து வறுத்து எடுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா வறுத்து அது தனியாக வச்சு ஆற வச்சு அரைச்சி தாளித்தா சட்னி ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன போடலான்னா இஞ்சி போடணும். ஏன்னா இஞ்சி வந்து எண்ணெயில் வதங்கினா டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். இஞ்சி போட்டு எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் வந்து பூண்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காவை எடுத்தாச்சு. இப்போ 2 வரமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து உளுந்தும் கடலப்பருப்பும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் புளியும் வதக்கிக்கலாம். ஏன்னா லைட்டாக வதக்கினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் லிமிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் ஒன்றா தான் நான் வதக்கிறேன். அது தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. இது வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். ஏற்கனவே நான் வதக்கி வச்சது எல்லாமே இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வதக்கி வைக்கணும். வதக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இப்போ வதக்கி வச்சது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம தண்ணியாக வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரியாவது நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போது வாங்க தாளிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன வானிலையை வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இவ்வளோ எண்ணெய் போதும். நாங்கள் வந்து கோல்ட் வினர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட பெருங்காயம். ஏன்னா நான் குழந்தையும் சாப்பிடுவா. அதனால் நான் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பேன். நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னியில் போட்டு கலந்து தோசை கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து மறுபடியும் புதுசான ஒரு டிஷ்ஷோடு உங்களை பார்க்கலாம். பாய். உங்கள் அன்விகா ஜெலீஸ்.